அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். த பவர் ஆஃப் நவ் எக்கார்ட் டோலேயோட புக்கு. அதை தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். போன செஷன்ல வந்து மனம் பற்றி, மைண்டுடைய செயல்பாடை பற்றி நான் சொன்னேன். அதோட சின்ன ரீகேப் இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ மனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாய கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மனம் அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனிதரா இருந்தாலும் சரி, அவங்கள பற்றின சில விஷயங்களை நமக்கு வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டும். சாதாரணமா காட்டாது. இதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டும். அதனால அதோடைய அதோடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மனதுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க எல்லா விஷயத்தையுமே அந்த மனதை வந்து உங்களால கையாள முடியும் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த புக்கை வந்து பல டாக்டர்ஸுமே, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து தன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனதை பத்தி இந்த புக்ல வந்து தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறதுனால. ஸோ இன்னொன்று, உங்களுடைய மனம் வந்து அந்த அறிவொளின்னு சொல்லக்கூடிய என்லைட்மெண்ட் ஸ்டேட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ண விடாம, இப்போ என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதுனா என்ன, உங்களுடைய சுயம், உங்களுடைய இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறது, உங்களுடைய இயல்பான நிலை தான் அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த நிலையை அடைய விடாம தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மனம் தான். ஏன்னா இந்த மனம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா என்ன பண்ணும், சத்தங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சத்தங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறனால உங்களுடைய கவனமானது சிதறது. ஸோ உங்க கவனம் எங்க போகுதுன்னா அந்த மனதிலேயே தான் இருக்கு. உங்க மனதுக்கு அதுதான் தேவை. உங்களை வந்து எப்பவுமே ஒரு பயத்துல வச்சிருக்கணும், குழப்பத்துல வச்சிருக்கணும், ஒரு பதட்டத்துல வச்சிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையிலேயே உங்களை வச்சிருக்கணுங்கிறது தான் இந்த மனதுடைய செயல்பாடு. ஸோ அது அப்படிதான் வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மனமற்ற நிலைக்கு போங்க, அந்த மனதை தாண்டி நீங்க போங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய சுயம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியுங்கிறாரு. ஸோ இது வந்து என்னன்னா, இங்க இவர் பீயிங் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய நம்ம வந்து நம்ம சோல் அப்படின்னு சொல்லுவோம்ல பொதுவா. ஸோ இவர் வந்து எக்கார்ட் டோலே என்ன சொல்றாருன்னா பீயிங் அப்படின்னு அதுக்கு வச்சிருக்காரு. ஸோ அந்த பீயிங்ல தான் வந்து அமைதி அப்படிங்கிறது இருக்கு, அன்பு அப்படிங்கிறது இருக்கு, மகிழ்ச்சி எல்லாமே வந்து அந்த பீயிங்ல இருக்கு. ஸோ அந்த நிலையில நீங்க இருக்கும் பொழுது அப்படியே அந்த ஸ்டில்னஸ்ல இருப்பீங்க. ஸோ அப்படி அந்த ஸ்டில்னஸ்ல இருந்து நீங்க என்ன வேலைகள் செஞ்சாலும் சரி, அது கண்டிப்பா வெற்றி தான் அடைவீங்க. ஸோ அதனால வந்து இந்த மனம் எப்படி உங்களை வந்து ஆட்டுவிக்குது, அதுல இருந்து உங்களை நீங்க விடுவிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேயே எமோஷன்ஸ் பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த மனம் வந்து நீங்க உங்களை எப்படி விடுவிச்சுக்கிறன்னா, இந்த மனதுடைய செயல்பாடெல்லாம் என்னங்கிறத நீங்க வந்து வாட்ச் பண்றது மூலியமா, அதாவது நீங்க அது என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத விட்னஸ் பண்ணாவே போதும். நீங்க அதுகிட்ட இருந்து டிட்டாச் ஆயிடுவீங்க. அதாவது எப்பவுமே நீங்க உங்களுடைய இன்னர் செல்ஃபோட தான் கனெக்ட் ஆகணுமே தவிர்த்து மனதோட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இந்த மாதிரி சில செயல்கள்லாம் செய்யறது வந்து உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அது வந்து ஒரு அருமையான கருவி. அந்த கருவியை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுவே நீங்க வந்து அதை தவறா பயன்படுத்துனீங்கன்னா அது பெரிய அழிவை தான் கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவா உண்மையை சொல்ல போனா நம்ம மனதை வந்து பயன்படுத்துறதே கிடையாது. மனது தான் நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கு. மனதுக்கு வந்து நம்ம அடிமையாவும் இருந்துட்டு இருக்கோம். இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல வந்து நம்ம பெரும்பாலான நேரம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ்ல இல்ல, லேக் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்மள வந்து இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கணும். பட் இந்த மொமெண்ட்ல நம்ம இருக்கிறதே இல்லை. ஏன்னா மனம் அப்படிங்கிறதுக்கு வந்து கடந்த காலம், எதிர்காலம் இது ரெண்டுமே மனம்க்கு தேவை, மைண்டுக்கு தேவை. ஸோ அதனால நம்மளை வந்து ஒன்று கடந்த காலத்துல வச்சிருக்கு, இல்லை எதிர்காலத்துல வச்சிருக்கு. ஸோ இதனால நமக்குள்ள ஒரு பயம்ங்கிறது உருவாகுது. தொடர்ந்து ஒரு பயத்திலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற அந்த நிலையில தான் வந்து நிறைய நேரம் இருக்கணும். ஸோ இதுல இருந்து விடுவிச்சுக்க நீங்க என்ன பண்ணணும்னா அதை வாட்ச் பண்ணணும். அதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி லிசன் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து போன செஷன்ல பார்த்தோம். இப்போ நீங்க அடுத்தது பார்க்க போறது எமோஷன்ஸ். என்ன இந்த எமோஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதினுடைய பிரதிபலிப்பு. உங்க மனசுல வந்து என்ன மாதிரி எல்லாம் ஓடுதோ அதுதான் உங்களுக்கு உடல்ல எமோஷன்ஸா பிரதிபலிக்குது அப்படிங்கிறது. உங்களுடைய மைண்டு, அதுக்கப்புறம் பாடி, இது ரெண்டும் சேர்ற இடம் தான் எமோஷன் அப்படிங்கிறது. இது ரெண்டும் எங்க சேருதோ அங்க எமோஷன் அப்படிங்கிறது உருவாகுது. சரிங்களா? ஸோ மைண்ட் ரிஃப்ளெக்ஷன் இன் த பாடி இஸ் எமோஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு ஹாஸ்டைல் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது அட்டாக் பண்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருது. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி உணர்வீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து உருவாகும்ல. அப்போ அந்த எனர்ஜி நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கோபம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆங்கர் உருவான பிறகு உங்க பாடி வந்து ரெடி ஆயிடும். எதுக்கு ரெடி ஆயிடும்? ஃபைட் போடுறதுக்கு ரெடி ஆயிடும்.
ஸோ நிறைய இந்த கோபக்காரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள அதிகபட்சமான அந்த எமோஷன் இருக்கிறதுனால, ஆங்கர் அப்படிங்கிற அந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அது ட்ரிகர் ஆனோன்னு அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து உடனே அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஸோ ஏன்னா அந்த எமோஷன் வந்து அவங்களுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ அது என்ன ஆகுது, இந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமாகவும் வர்பலாவும் பிசிக்கலாவும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. இப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஸோ அப்ப என்ன ஆகும், உங்களுடைய உடல்ல வந்து பயம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகும். உங்க உடலும் வந்து கான்ட்ராக்ட் ஆயிடும். கான்ட்ராக்ட் ஆகி அந்த பய உணர்வு வந்துடும். ஸோ பயந்துட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க நீங்க? உங்களுடைய செயல்பாடு எல்லாம் முடக்கப்படும். ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களால செய்ய முடியாது. ஏன்னா அந்த பயம் வந்து உங்களை வந்து தடுத்து நிறுத்திடும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப அமைதியா தான் இருக்கேன், ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாம என்னை வந்து வர்பலாவும் பிசிக்கலாவும் அட்டாக் பண்றாங்க, வார்த்தைகளால நோகடிக்கிறாங்க, அடிக்கவும் செய்றாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், நான் அமைதியா தானே இருக்கேன், எனக்கே இதெல்லாம் நடக்குது. இது வீட்டுக்குள்ளேயே நடக்கும் இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு புரியாம இருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்னன்னா, அன்கான்ஷியஸா அவங்களுக்குள்ள அந்த ஆங்கர் அப்படிங்கிற அந்த எமோஷனை அவங்க பல வருஷமா வந்து உள்ள வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து சரியான வழியில அவங்க வெளிப்படுத்தல, எக்ஸ்பிரஸ் பண்ணாம, இல்ல ஒரு அவுட்லெட்டே இல்லாம அந்த கோபம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த அன்கான்ஷியஸ் தாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள நிறைய தாட் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. அந்த தாட் பேட்டர்ன் வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியாம உள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த அவேர்னஸ் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கும். அந்த தாட் பேட்டர்னால உங்க உடல்ல இந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது உருவாகி ஒரு உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். பட் அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுனா சமயத்துல எக்ஸ்டர்னல் இவெண்ட்ஸா வந்து உங்களுக்கு வெளியில காட்டும். அதாவது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸா நடக்கும். உங்களா ஏன் எனக்கு மட்டும் என்ன மட்டும் ஏன் சில பேர் வந்து அடிக்க வராங்க, ஏன் மட்டும் என்ன மட்டும் ஏன் வந்து திட்டுறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, நமக்குள்ள என்ன இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்கு வெளியில அப்படிங்கிறது. எல்லாருமே மிரர்ஸ் அப்படிம்பாங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படிங்கிறது. உங்களுக்குள்ள இருக்க அதே கோபம் தான், அந்த கோபம் தான் உங்களை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்குள்ளயும் அதே அளவுக்கு கோபம் இருக்கும். அதை வந்து அவங்க உங்க மேல செலுத்துறாங்க. ஸோ அதனால உங்களுக்குள்ள இந்த தெரியாம சில கோபங்கள் இருந்ததுன்னா, அதை வந்து நீங்க நல்ல விதமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க விட்னஸ் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். அப்படி நீங்க வாட்ச் பண்ணினாதான் அந்த எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லாம அது உங்களுக்கு உள்ளேயே இருக்குது அப்படிங்கும் பொழுது நெகட்டிவ் சினாரியோ, உங்க வாழ்க்கையில நிறைய நெகட்டிவான சூழல்கள் நீங்க உருவாக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னே தெரியாமலும் இருக்கும். அது ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கோபம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப அடுத்தது வந்து இந்த மைண்டு எமோஷன் ரெண்டுக்கும் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்கும். ஸோ ஏன்னா மைண்ட் வந்து ஒரு சில விஷயத்துக்கு எஸ் அப்படின்னு சொல்லும், அதே மாதிரி எமோஷன் வந்து நோ சொல்லும். சம்டைம்ஸ் எமோஷன் வந்து எஸ் சொல்லும், மைண்ட் வந்து நோ சொல்லும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மனம் அதுக்கப்புறம் உணர்வு இது ரெண்டுக்குமே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்க மைண்டு சொல்லும், ஏன் நீ வந்து அங்க போகாத அப்படிங்கும். ஆனா உங்க உணர்வு சொல்லும், இல்ல நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது காட்டும். இதுல எதை நீங்க நம்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உணர்வை தான் நீங்க நம்பணும். ஏன்னா உணர்வு வந்து உங்களுக்கு பொய் சொல்லாது, அது உண்மையை தான் சொல்லும். ஆனா உங்க மனம் வந்து பொய் சொல்லும். ஏன்னா மனம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மாய கண்ணாடி. அது வந்து இல்லாத விஷயத்த கூட இருக்குங்கும், உண்மையை பொய்யுங்கும், பொய்ய உண்மைங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மனம் பலவிதமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்து உங்க உணர்வு நிலையை தான் வந்து நீங்க நம்பணும். அது எப்பவுமே உண்மை. ஸோ உண்மைன்னு நான் சொன்னோன்னே நீங்க அல்டிமேட் ட்ரூத்ன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து இப்போ ஒரு சூழலுக்கான என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க உங்களுக்குள்ள சிந்திக்கும் பொழுது, அப்ப எதை எடுத்துக்கலாங்கும் போது உங்க உணர்வு நிலை என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்க எடுத்து செயல்படலாம். இப்போ இந்த மாதிரி இந்த உணர்வு நிலையில நீங்க இருக்கும் பொழுது, இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கோபம் எப்ப பார்த்தாலும் எனக்குள்ளேயே இருக்கு, இந்த கவலை எப்ப பார்த்தாலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தன்னை பத்தி வந்து நான் ஒரு பயந்தாங்கொல்லின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு கோவக்காரம்பாங்க. ஸோ இப்படி தன்னை வந்து உணர்வு நிலையால தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. எமோஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கு, ஒரு எமோஷனை வச்சு. இப்போ நம்மளும் சில பேர் வந்து மனம் தான் நாமங்கிற மாதிரி மைண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ல இருந்தா கூட நமக்கு இந்த பெயின் அண்ட் சஃபரிங்ல இருந்து வெளியிலேயே வர முடியாது. அதே மாதிரி தான் இந்த எமோஷனுக்கும். எமோஷன் ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இதே மாதிரி அதே அந்த சூழல் வந்து மாறவே மாறாது.
அதே ஒரே விதமான சூழல் தான் இருக்கும். உங்களை சுத்தி இருக்க மனிதர்களுக்கு கிட்டயும் எந்தவித மாற்றமும் இருக்காது. ஏன்னா நீங்களும் அதே மாதிரி அதே சேம் அந்த எமோஷன்ஸ்லயே இருக்கிறதுனால தான். ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்னா, உங்களுக்குள்ள அந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த எமோஷன் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத வந்து நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாட்ச் பண்ணும் பொழுது அந்த அன்கான்ஷியஸ் தாட் பேட்டர்னால உருவான அந்த எமோஷன்ஸ் எல்லாமே லைட்டுக்கு வருது. லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. ஸோ இப்போ அந்த அந்த எமோஷனை வந்து வெளிச்சத்துக்கு வந்தோன்னா அது அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அந்த எமோஷன் உங்களுக்குள்ள இருந்து டிஸப்பியர் ஆயிடுச்சுனாவே உங்களுடைய சூழல் மாற ஆரம்பிச்சிரும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். பொதுவா எமோஷன் எடுத்துக்கிட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன் தான் நம்ம நிறைய வச்சுக்கிறோம். நமக்குள்ள வந்து எப்பவுமே பாசிட்டிவ் எமோஷன் நிறைய இருக்கா? கிடையாது. நமக்குள்ள எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படுவோம், இல்ல ஒருத்தரை நினைச்சு கோபப்படுவோம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய எண்ணங்களும் சரி, உணர்வுகளும் சரி, நிறைய நெகட்டிவிட்டியை தான் நம்ம வந்து ப்ரொலாங்டா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குமே தவிர்த்து, நமக்குள்ள வந்து எப்பவுமே அந்த சந்தோஷம்ங்கிற அந்த விஷயத்த நம்ம அப்படியே வச்சிருக்கோமா? கிடையாது. அதிகபட்சமா அது இருக்கு. அதனாலதான் சில நெகட்டிவ் விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த வாட்ச் வாட்ச் பண்றத ஆரம்பிங்க. இந்த எமோஷன்ஸை வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ் கோயிங் ஆன் இன்சைட் மீ ரைட் நவ்? எனக்குள்ள என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்போ எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த கேள்வியை நீங்க கேளுங்க. அந்த கொஸ்டின் வந்து உங்களை கரெக்டான டைரக்ஷனுக்கு கொண்டு போய் விடும். ஸோ அப்படி இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க அட்டென்ஷன் பூரா உங்களுக்குள்ள நீங்க செலுத்துவீங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் பூரா உங்களுக்குள்ள செலுத்தும் போது உங்களுக்கே தெரியும், ஓ நம்ம ஏன் இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கே எந்த மாதிரி எல்லாம் நடக்குது. உங்களுக்குள்ள நீங்க வந்து அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க உங்க அட்டென்ஷன் வருவாங்க. ஸோ அப்பவே உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம பாரு எவ்வளோ கோவத்தை உள்ள வச்சிருக்கோம், என்ன மாதிரி எல்லாம் நமக்கு தாட்ஸ் உள்ள இருக்கு பாரு, ஏன் இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சிந்திப்பீங்க. ஸோ அப்படிலாம் வரும் பொழுது என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த எமோஷன்ஸ் எதையுமே வந்து நீங்க அட்டென்ஷன் அங்கே போகும்பொழுது எதையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது. அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் அதை வந்து வாட்ச் மட்டும் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ண பண்ண அந்த எமோஷன் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அது டிஸப்பியர் ஆகும்போது அங்கே ஒண்ணுமே இல்லாம ஆகும் பொழுது உங்களுடைய இன்னர் எனர்ஜி ஃபீல்டு, அந்த இன்னர் பாடின்னு ஒன்று உள்ள இருக்கும். அதுல வந்து உங்க அட்டென்ஷன் பூரா நீங்க வைக்கணும். இப்போ டோலே என்ன சொல்றாருன்னா, நமக்கு உள்ள வந்து ஒரு எனர்ஜி பாடின்னு ஒன்று இருக்கு. அதுல நீங்க எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய தாட்ஸுமே போயிடும், உங்களுடைய எமோஷன்ஸுமே போயிடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளியில அப்படியே ரிவீல் ஆகும் அப்படிங்கிறார். ஸோ அதனால இவர் சொல்றது பூராவே என்னன்னா, இப்போ திங்கிங் கூட நம்ம மைண்ட் இதுல பார்த்தோம். திங்கிங் நமக்கு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த திங்கிங்கை கூட நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணும் பொழுது தான் உங்களுடைய அந்த அட்டென்ஷன் அதுக்கு கிடைக்கும் பொழுது அது பூரா அது வந்து டிஸப்பியர் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் உங்களால அந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிலைக்கு அடைய முடியுங்கிறாரு. ஸோ நீங்க இப்போ இந்த எமோஷன் உள்ள இருக்குங்கும் போது அதை நினைச்சு அந்த எமோஷன்னா நாம அப்படின்னு உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, ஏதோ ஒரு உங்க வீட்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்து ஒரு சண்டை நடந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஒரு கோபத்திலேயே நீங்க இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ள மென்டலா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதிகமா அந்த சுச்சுவேஷன்ல டுவெல் ஆயிட்டு இருப்பீங்க உங்க மைண்ட் அளவுல. ஸோ அப்புறம் அதே மாதிரி அந்த எமோஷனும் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மைண்டும் எமோஷன் ரெண்டும் என்ன பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு எனர்ஜி கொடுத்துக்கும். நீங்க அந்த கோபம் அப்படிங்கிற எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது என்ன பண்ணும், மைண்டுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அதே விஷயத்தை நீங்க திரும்ப யோசிப்பீங்க. திரும்பி யோசிக்கும் பொழுது திருப்பி இந்த எமோஷனும் உங்களை விட்டு போகாது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகும், உள்ளேயே மாத்தி மாத்தி இருந்துட்டே இருக்கிறதுனால மறுபடியும் சேம் கைண்ட் ஆஃப் அதே சூழலை நீங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. சூழல் எந்த வகையிலையும் மாறாமையே இருக்கும். உங்க உள் சூழலும் சரி, உள் சூழல் இந்த மாதிரியே இருக்கும் பொழுது வெளி சூழலும் என்னவா இருக்கும், அதே தான் இருக்கும். இன்னொன்னு இந்த இந்த மனம் தான் இதுக்கு முக்கிய இதுவே. அதாவது இந்த எமோஷன்ஸை உருவாக்குறதுக்கு காரணம் யாருன்னா இந்த மனம் தான். என்ன மாதிரி எண்ணம் உங்களுக்குள்ள வருதோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே உணர்வும் இருக்கும். ஆனா இந்த மனம் என்ன பண்ணும், இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான எமோஷன்ஸை உங்களுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்காக எல்லா விஷயமும் செய்யும். அது பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ உங்க பாடியில ஒரு பெயின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த மனம் என்ன பண்ணும், இந்த பெயினை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருசா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயின் உருவானதுக்கு காரணமே இந்த மைண்டு தான்.
ஸோ இந்த மைண்ட் என்ன பண்ணும், அந்த பெயின் வந்த உடனே அந்த பெயினை அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணி காட்டும், பயங்கரமா அதை ஆம்பிளிஃபை பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமான பயம் வந்து, ஐயோ என்னமோ இது நமக்கு பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங்ல போய் மாட்டுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மனம் தான். இது எப்படின்னா, ஒரு குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி, தொட்டுலையும் ஆட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ எல்லாமே உங்க மனம்தான் உருவாக்கி வைக்கும். ஆனா அதுவே வந்து என்ன பண்ணும், சால்வ் பண்ற மாதிரியும் சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு செய்யும். ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த இல்யூஷன் அப்படிங்கிறது. இன்னொன்னு, நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்கலாம். சரி, இப்ப எமோஷன் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதாவது எமோஷன்னா என்ன, நெகட்டிவான எமோஷன் பத்தி பார்த்துட்டோம். இப்ப பாசிட்டிவ் எமோஷன் பத்தி நீங்க கேட்கலாம். பாசிட்டிவ் எமோஷன்னா என்னெல்லாம் வருது? அதுல வந்து லவ் வருது, ஜாய் வருது, பீஸ் வருது. இது எல்லாம் தான் வந்து பாசிட்டிவான எமோஷன்ஸ். இது எல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பவுமே அழகா ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து எப்பாவது தான் உணர்றோம். இந்த அன்பு, இந்த மகிழ்ச்சி, இந்த அமைதி, இதெல்லாம் வந்து ஒரு கிளிம்ஸ் தான் நமக்கு கிடைக்குதே தவிர்த்து, இதெல்லாம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கா? கிடையவே கிடையாது. எப்பவுமே எது இருந்துட்டு இருக்குது? ஆங்கர், பயம், ஆன்சைட்டி, குற்ற உணர்வு, இது மாதிரி விஷயங்கள் தான் நமக்குள்ள எப்பவுமே தொடர்ச்சியா இருக்குதே தவிர்த்து, இந்த ஜாய், பீஸ் இதெல்லாம் வந்து நீங்க கிளிம்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்க வந்து அப்படியே விரிவடைய செய்யணும். இப்போ மைண்டுக்குள்ள ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. ஒரு தாட் இருக்கு, இன்னொரு தாட் இருக்கு, அந்த ரெண்டு தாட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல தான் இந்த அன்பு இருக்கும். இந்த அன்புன்னு இருக்கும், அமைதின்னு ஒரு இருக்கும், ஸ்டில்னஸ், இது எல்லாமே வந்து அந்த கேப்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க விரிவடைய செய்யணும். ஸோ அதை விரிவடைய செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய எமோஷன்ஸை நீங்க வாட்ச் பண்ணணும். உங்களுடைய மனதில் ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்க வாட்ச் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்குள்ள அந்த அன்பு, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த பீயிங், அந்த நிலையை வந்து நீங்க அடைய முடியும். உங்களுடைய இன்னர் செல்ஃப் வந்து நம்ம சோர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதுதான் இங்க இவர் வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு சொல்றாரு. ஆனா இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ள வந்து ரொம்ப ஒரு கம்மி நேரம் தான், ஷார்ட் லிவ்டா தான் இருக்கு. டக்குன்னு அது வந்து மறைஞ்சு போயிடுது. எமோஷனுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ்னே சொல்றாரு. ஏன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறது. அதனாலதான் நமக்கு வந்து உண்மையை வந்து தெளிவா பார்க்க முடியல. ஒரு பர்சனை நீங்க பார்க்கும் பொழுதும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை நீங்க வந்து எப்பவுமே அகெயின்ஸ்டா தான் பார்ப்பீங்க. அது எப்படி இருக்கோ அதோடைய உண்மைத்தன்மை என்னங்கிறதே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த எமோஷன்ங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கும், மைண்ட் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். இத்தனை டிஸ்டர்பன்ஸும் வந்து உங்களுடைய உண்மையான இயல்பை மறைச்சு இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலையில உண்மைத்தன்மையை உங்களால உணர முடியாமையே போயிடுது. அடுத்தது இந்த ஜாய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ லவ், ஜாய், பீஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இந்த ஜாய் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வரும்னா, உங்களுக்கு உள்ள இருந்து எழக்கூடியது தான் இந்த ஜாய். பிளஷர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து வெளியில எக்ஸ்டர்னலா, இந்த விஷயத்த பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா, ஒரு கார் வரணும்னா எனக்கு ஜாலியா இருக்கும், ஒரு வீடு கட்டுனா எனக்கு இவங்களோட பேசினா ஜாலியா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்க வெளியில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை நம்ம பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஜாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உள்ள இருந்து எழக்கூடியது. அதுதான். ஸோ இந்த உள்ள இருந்து எழக்கூடிய அந்த ஜாய் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையானது, நிரந்தரமானது. அது உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். மக்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, வெளியிலேயே தான் ஹாப்பினஸை தேடுறாங்க. அதுவும் மெட்டீரியல் கிட்ட இருந்து தான் சந்தோஷத்தை தேடுறாங்களே. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் அண்ட் சஃபரிங் வந்து அவங்கள விட்டு போவே மாட்டேங்குது. மகிழ்ச்சிங்கிறது வந்து நமக்கு உள்ளதான் இருக்கு. அந்த உள்ள அமைதிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது. அதுதான் உங்களுடைய உண்மையான சாரமும் கூட. அது தெரியாம எல்லாருமே வந்து ஹாப்பினஸை வெளியில தான் தேடுறாங்க. இந்த பர்சன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது, அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறது. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த பெயின், பெயின் வந்து நமக்கு நிரந்தரமா இருந்துட்டே இருக்குது. ஸோ அதுல இருந்து உங்களை வந்து நீங்க விடுவிச்சுக்கணும். இப்ப வந்து ரிலேஷன்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லவ், ஹேட் ரெண்டுமே இருக்கும். அதாவது ஒரே பர்சன் தான் அன்பும் காட்டுவாங்க, அதே சமயம் பாத்தீங்கன்னா சில சமயம் அவங்க நம்மள ரொம்ப வெறுக்கவும் செய்வாங்க. ரியல் லவ் எப்பவுமே ஹர்ட் பண்ணாது. அப்படி அப்படி அது ஹர்ட் பண்ணுச்சுன்னா அது ரியல் லவ்வே இல்லை. லவ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அது மாறி மாறி இருக்காது. ஸோ ஆனா நம்ம மனம் நமக்கு என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, அப்படி இருக்கிறது தான் லவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஆனா உண்மையா நம்மளுடைய இன்னர், நம்மளுடைய ட்ரூ நேச்சர் என்னன்னா, அந்த லவ் வந்து எப்பவுமே இருக்கிறது தான், ஒரே மாதிரி இருக்கிற தன்மை தான்.
அந்த அமைதித்தன்மை தான். பட் மனம் வந்து நமக்கு அப்படி சொல்லி கொடுக்காது. அது உண்மை இல்லை, அது பொய் சொல்லும். என்லைட்மெண்ட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு சூப்பர் பவர், அதை உன்னால அடைய முடியாதுங்கிற மாதிரி, அது ஒரு வந்து அதை உன்னால அடைய முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான கருத்தை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆக்சுவலா பார்த்தா நம்ம என்லைட்மெண்ட் அடைய முடியும். நம்மளுடைய ட்ரூ செல்ஃப்ல நம்மளால வந்து இருக்க முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, எக்கார்ட் டோலே சொன்ன மாதிரி வாட்சிங் யுவர் மைண்ட், வாட்சிங் யுவர் எமோஷன். இதை நம்ம வந்து சரியா செஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளால நம்மளுடைய இயல்பு நிலைக்கு வர முடியும். இதெல்லாம் வந்து பல வருஷமா வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கு நமக்குள்ள. இதெல்லாம் நம்ம மட்டும் இல்ல, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கூட இதே மாதிரி வலிகள் துயரங்களோட அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்களே. அவங்களும் வந்து இதுக்கு என்ன, எப்படிதான் இதுல இருந்து விடுவிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் தான், அதான் நம்ம புத்தா அவர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி உன்னால வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அதுல நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களால விட்னஸ் பண்ண முடியுது. சாட்சியாளரா இருக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். நீங்க சாட்சியாளரா இருந்துட்டீங்கன்னா இந்த துன்பத்துல இருந்து ரொம்ப சீக்கிரமே விடுபட்டுருவீங்க. இதோட அவர் வந்து இந்த சாப்டர் 1 வந்து முடிக்கிறார். சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றாரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெயின் அண்ட் சஃபரிங் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதோட நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். இப்போ இந்த பெயின் சஃபரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தேவையற்ற வழிகளாக தான் இருக்கும். நிறைய நமக்குள்ள இருக்குல்ல, அது எல்லாமே தேவையற்றதாக தான் இருக்கும். அந்த பெயினும் சஃபரிங்கும் எதனால உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் அக்செப்டன்ஸ், எதையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது. அந்த அதாவது எந்த ஒரு சூழல்ல நீங்க இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலுமே நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணாம நான் அக்செப்டன்ஸ்ல இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு உள்ள வந்து பெயின் அண்ட் சஃபரிங் கிரியேட் ஆயிடும். அந்த அக்செப்டன்ஸ் இருந்துருச்சுன்னா அந்த மொமெண்ட், ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை வந்து தாட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் கிட்ட பேசினாலும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்றோம்ல, எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணும் பொழுது அப்போ உங்களுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எமோஷனல் லெவல்ல நெகட்டிவிட்டி, கோவப்படுறது, கவலைப்படுறது, இது எல்லாமே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த வலி வந்து உங்களை விட்டு போகவே போகாது. அதுதான் அவர் சொல்லியிருக்கார். இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஸ்ட்ராங்லி யூ ஆர் ஐடென்டிஃபைட் பை யோர் மைண்ட். ஸோ அந்த பெயினோட அளவு எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நீங்க வந்து நான் தான் இந்த மைண்டு, நான் இந்த இமோஷன் உங்களோட ஐடென்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வலியும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பெயின் அப்படிங்கிறதே ஒரு இல்யூஷன் தான். அந்த பெயின் உங்களுக்கு வந்து ஏன் அவ்வளோ இன்டென்ஸா தெரியுதுன்னா உங்க மைண்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதை எடுத்து காட்டுது. ஸோ அது இல்லை, வெறுமே நீங்க பிசிக்கலா அந்த பெயினை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்ட்ல இருந்து டிட்டாச் ஆயிட்டு இமோஷன்ல இருந்து டிட்டாச் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின் வந்து வெறும் பிசிக்கலா இருக்குங்கும் போது அவ்வளோ இன்டென்ஸா இருக்காது. ஏன் அந்த ஒரு வலி உங்களுக்கு உடல்ல ஒரு வலி வந்துன்னா பயங்கர மோசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க மைண்டோடய எமோஷனோடய அட்டாச் ஆயிருக்கிறதுனால தான். இதுவே நீங்க வந்து உங்களுடைய இன்னர் செல்ஃபோட நீங்க அட்டாச் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறுமே ஒரு பிசிக்கல் பெயினா தான் இருக்கும். அலோபதியில பிசிக்கலா நம்ம உடம்புக்கு மட்டும்தான் மாத்திரை கொடுத்து கியூர் பண்றாங்க. மென்டல் பெயினுக்கும் எமோஷனல் பெயினுக்கும் அவங்க மாத்திரையால கியூர் பண்ண முடியாது. அதனால அந்த பெயின் வந்து என்னதான் நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் ரிப்பிட்டேட்டிவா திரும்ப திரும்ப நமக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்டும் எமோஷனும் கிளியர் ஆகணும். அது கிளியர் ஆகாம நம்ம வந்து பிசிக்கல் பெயினை, பிசிக்கல் டிசீஸை கிளியர் பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. ஸோ ஏன் மைண்ட் வந்து எப்பவுமே என்ன பண்ணுன்னா இந்த ப்ரெசன்ட்ல இருக்க விடாம நம்மள தடுக்கும். அது வந்து நம்மள இந்த அதாவது அதுக்கு வந்து அந்த டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு டைம். அந்த டைம் வந்து அதுக்கு தேவைப்படுது. டைம் இல்லைன்னா மைண்டால சர்வே ஆக முடியாது. நமக்கு வந்து மைண்டு தேவை, மைண்டுக்கு டைம் தேவை. டைம் இல்லாம மைண்ட் வந்து இருக்காது, உயிரோட இருக்காது. ஸோ நீங்க பாஸ்டையும் ஃபியூச்சரையும் கட் பண்ணிருங்க, அப்போ ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்கும். ப்ரெசென்ட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதுல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஈஸியா எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா மைண்ட் வந்து உங்களை இருக்க விடாது. ஏன் இப்படி வந்து மைண்டு நம்மளை வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்க விடாம பண்ணுது? ஏன்னா அது எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படுது, எப்பவுமே உங்களை வந்து அழிக்கணும்னு ஆசைப்படுது. அதுதான் மைண்டுடைய நேச்சர். நான் என்னடா அது மைண்டுன்னு இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அதாவது நான் சொல்ற அந்த மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய குழப்பங்கள், தேவையற்ற எண்ணங்கள்லாம் ஓடுதுல்ல, அதை தான் நான் சொல்றேன். ஆனா மைண்ட் வந்து ஒரு அற்புதமான கருவி தான். நம்ம வேலைகள் செய்யறதுக்கு, இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் உங்க மனதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. அது அறிவு, அது ரொம்ப அவசியம் நமக்கு.
ஸோ அது வந்து நமக்கு தேவைதான் அது. நான் சொல்ற இந்த மைண்ட் அப்படிங்கிறது தேவையற்ற விஷயங்கள், அந்த தேவையற்ற எண்ணங்கள் இருக்குல்ல, எய்ம்லெஸ் திங்கிங் சொல்லுவோம்ல, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால அது வந்து உங்களுடைய ப்ரெசண்ட்ல உங்களை வாழ விடாம தடுக்கும். இப்போ நம்ம இந்த பூமியவே எடுத்துக்கோங்களேன். இப்போ அனிமல்ஸ் பிளான்ஸ் மட்டும்தான் பூமியில இருக்கு, நாம இல்லை, மனுஷங்களே இல்லை. அப்போ வந்து யாருமே அந்த அனிமல்ஸ் வந்து பிளான்ட்டை பார்த்து டைம் என்னன்னு ஏதாவது கேட்டுக்குமா? கேட்டுக்காது. மனிதர்கள் தான் இந்த டைம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த டைம் உருவாக்கி வச்சதுனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் அதிகமாயிடுச்சு. நீங்க இந்த டைமே இல்லாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். வெறும் இந்த நொடி பொழுது மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு பறவை கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா டைம் என்னன்னு, அப்படியே யாராவது அந்த பூமியில வந்து இருந்து நீங்க டைம் என்னன்னு ஒரு பறவை கிட்ட, பறவை சொல்லும் இதுதான் இந்த நொடி பொழுதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதுங்கெல்லாம் வந்து ப்ரெசன்ட்ல தான் இருக்குங்க. மனுஷங்க தான் இந்த மனதுனால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சோ அப்பவே மனிதனுக்குள்ள எல்லா விதமான நோயும் வந்துருச்சு, பயமும் வந்துருச்சு, எமோஷனல் பெயினும் வந்துருச்சு. ஸோ இதை பத்தி வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி.